மரத்தால் அழித்தல். உங்களை அழிக்காமல் விட மாட்டேன். மழை உங்களை விடாது. அது யாரா அவனுக்கு திரும்பி வான்னு பாட்டை போட்டது? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். கடைசியில் செந்தூரனை கொண்டு போய் ஆஸ்திரேலியாவில் நான் நினைக்கிற வகையில் தூக்கு தண்டனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் லைஃப் லாங் ஜெயில் தான். அதாவது தேச துரோக குற்றமாம். கடைசியில் எங்கே போய் முடிஞ்சிருக்குது பார்த்தீங்களா? சோஷியல் மீடியாவில் சும்மா இஷ்டத்துக்கு பேசுகிறதெல்லாம், சிலர் நினைக்கிறது நம்ம பேசுகிறதெல்லாம் சும்மா ஏதோ இந்த சோஷியல் மீடியாவோடையே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு. சரியாக பதமாக இடம் பார்த்து குத்த வேண்டிய இடத்துல சரியாக குத்தினாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான். முகுந்தனுடைய நிலைமை இன்னைக்கு பார்த்தீங்களா எப்படி போயிருக்குதுன்னு. இதுக்கு என்ன செஞ்சான் அவன்? எதுவுமே அவன் செஞ்சதில்லை. வாய் வீச்சு, சும்மா வாயால் வடை சுட்டுக்கிட்டு இருந்தது சோஷியல் மீடியாவில். கடைசியில் என்ன ஆயிடுச்சு? முகுந்தனுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. முற்றும் தொடரும் இல்லை. இனி முகுந்தனுடைய கதை முற்றும் இந்த முடிவடைஞ்சிருக்குது. தயவு செய்து இந்த சோஷியல் மீடியாவில் பயணிக்கக்கூடிய அனைத்து உறவுகளும் ரொம்ப கவனம். இந்த மாதிரி விடயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. முட்டாள்தனமான பதிவுகளை தயவு செய்து போடுறதை தவிர்த்துக்கோங்க. கடைசியில் எங்கே போய் முடிஞ்சிருக்குது பார்த்தீங்களா? கடைசியில் வாழ்க்கையே முடிஞ்சு போயிருக்கு. வணக்கம் உலகவாழ் மக்களே அப்படின்னு சொன்ன முகுந்தன் குலசிங்கம் கடைசியில் குலமே இல்லாமல் அழிஞ்சு போகிறாங்க. சில வார்த்தைகள், அவன் விட்ட வார்த்தைகள் எத்தனை மனிதர்களுடைய மனதை பாதிச்சிருக்கும். அதே மாதிரி எத்தனை பேருடைய சாபத்துக்கு ஆளாகியிருப்பான் இல்லையா? எத்தனை பேர் வயிறு எரிஞ்சு சாபமிட்டிருப்பாங்க, மனசு எரிஞ்சு சாபமிட்டிருப்பாங்க. அதையும் தாண்டி இன்னொரு நாட்டில் போய் தஞ்சம் பொழைக்க போன நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம அந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் உட்பட அந்த நாட்டு போலீஸ் அதிகாரிகள், அந்த நாட்டு இராணுவ அதிகாரிகளை வம்பிழுத்தா எல்லா நேரமும் சும்மா இருப்பாங்களா? வச்சாங்களா அப்போ? ஆனால் இதெல்லாம் எல்லாருக்குமே ஒரு பாடம். அதே மாதிரி இன்னொருத்தன், அந்த தடிமாடு ஒருத்தன் இருக்கிறானே, ஒரு குண்டன் ஒருத்தன், இந்த முஸ்லீம்களுக்கும் குர்ஆனுக்கும் திட்டி இருந்தான். அதுக்கு பிறகு இந்த இப்போ சிங்கள மக்களை பற்றி ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தான். அவனுக்கும் இந்த மாதிரி ஒரு தண்டனை விரைவில் கிடைக்கணும். இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஒரு 2-3 பேருக்கு சரியான பனிஷ்மெண்ட் கிடைச்சா. இந்த சவுதியில் இருந்துட்டு ஒரு பொம்பளை வைத்தியக்காரி மாதிரி வளர்கிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி ஒரு சிலருக்கு சரியான பாடம் புகட்டினா மற்ற எல்லாரும் ஆட்டோமேட்டிக்காகவே அடங்குவாங்க. ஒரு சிலருக்கு சரியான பாடம் புகட்டினா எல்லாம் சரியாக வரும். முகுந்தனுக்கு நடந்த இந்த சம்பவம் சோஷியல் மீடியாவில் தவறான பதிவுகள் அனைவருக்கும் ஒரு நல்ல பாடமாக அமையட்டும். டியூட்டி மக்களே, ஓவர் டியூட்டி. கிடைக்கிற டைமில் வீடியோ போட்டுக்கிட்டாங்க. வணக்கம் உலகவாழ் மக்களே, வணக்கம் உலகவாழ் மக்களே, வணக்கம் உலகவாழ் மக்களே, வணக்கம் உலகவாழ் மக்களே, வணக்கம். என்னென்னு சொல்லி சொன்னால் நான் ஆஸ்திரேலியாவில் நீங்கள் மெண்டலண்டு நச்சிங்கன்னு சொன்னால் இன்னொரு 4 நாளைக்குள்ளே நீங்கள் பெரிய ஒரு அழிவை சந்திப்பீங்க. சரியோ? அது விளக்கமாக தான் உங்களுக்கு சொல்லி வரேன். என்ன சொல்லி சொன்னால் நாங்கள் அகராதியில் வெல்லலாம் அப்படியும். சரியோ? அதால் அதை நீங்கள் யோசிக்காமல் நான் ஏலியன்ஸோட மோதி கொண்டிருக்கேன். சரி, அந்த மனித குலத்தையே அழிக்க வந்த ஏலியன்ஸ். சரியோ? ஏலியன்ஸோட மோதி கொண்டிருக்கேன். எனக்கு பின்னுக்கு குயிக்காக வாங்கும். சரியோ? வந்தீங்கன்னு சொன்னால் காப்பாற்றலாம். விரையிலாட்டிக்கு நான் தனியாக போராடலாம். ஏன்னு சொல்லி சொன்னால் இது அவ்வளோ பெரிய ஒரு மக்களால் சேர்ந்து செய்யக்கூடிய விஷயம். சரியோ? அந்த விஷயம் உங்களோட மனித இனமே அழிந்திடும். சரியோ?
நான் ரியல் பவரில் இருக்கிறேன். நீங்கள் வேணுமெண்டா எப்படியும் வந்து என்னோடய மீடியாவோ ஏதாவது தொலைபேசியோ ஏதாவது வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்தா ரெஸ்பெக்ட் நானும் தருவேன். தேங்க்யூ. வணக்கம். என்ன சொல்லுங்க இந்த ஆஸ்திரேலியாவில் கருப்பு புலி தெரியுமா? கருப்பு புலி இப்போ ரீசெண்டில் வந்து உருவாயிருக்கு. இப்போ ஒரு மாதம் சரி ஒரு வருஷத்துக்குள்ள கருப்பு புலி வந்து ஆஸ்திரேலியாவில் ஃபுல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட 1000 தொன்னுள்ள புலி ஆஸ்திரேலியாவில் இருக்குது. கருப்பு புலி சரியா? கருப்பு புலி 1000 தொன்னுக்குரிய புலி வந்து ஆஸ்திரேலியாவில் ஃபுல்லாக இருக்குது. இனி வரப்போதெல்லாம் வீடு வழக்கில், லேண்டு வழக்கில், ஷாப்பிங் சென்டர் அது இதெல்லாம் வரப்போகுது. சரியோ? கருத்த புலி உலகத்திலே ஆஸ்திரேலியாவில் புலி இனமே இல்லை. கருத்த புலி ஆஸ்திரேலியாவில் இருக்குது. யானை இருக்குது. டைனோசரும் மேபி ஆஸ்திரேலியாவில் இருக்குது. சரியோ? இந்த கருத்த புலியை எப்படி உருவானது, எங்கேருந்து இது வந்தது, எப்படி இந்த ஆஸ்திரேலியாவில் இது இருக்குன்றதை கண்டுபிடிக்க தெரியலை உங்களுக்கு. பிறகு என்னடா ஃபோனில் எடுத்து அலட்டி கொண்டு சந்திக்க போகிறேன் வாரன் போகிறேன். நான் ஆஸ்திரேலியாலாண்டா இருக்கிறேன். ஆஸ்திரேலியா மெல்போர்ன் விக்டோரியா ஏர்போர்ட்டு பக்கத்தில் இருக்கிறேன். முடிஞ்சா வாங்க சந்திக்கிறது. தேங்க்யூ. வணக்கம் ஸ்ரீலங்கா வாழ் மக்களே வணக்கம். உங்களை அழிக்காம விட மாட்டேன். நான் மழையால் அழிப்பேன், சுனாமியால் அழிப்பேன், வெயிலால் அழிப்பேன், நிலநடுக்கத்தால் அழிப்பேன். உங்களை அழிக்காம விட மாட்டேன். மழை உங்களை விடாது, அழிச்சு போட்டு தான். ஏன்னு சொல்லு, எனக்கு காசு வெறும் மட்டும் உங்கள் அழிவை நிப்பாட்டலாது. தேங்க்யூ.